வயநாட்டில் இயற்கை பேரழிவுன்னு சொல்லாதீங்க, அது மனிதர்களின் தவறு. இயற்கை இந்த பேரழிவை ஏற்படுத்தவில்லை, ஏற்படுத்தியிருப்பது மனிதர்கள். ஏற்கனவே இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு பல ஆண்டுகளாக முன்னெச்சரிக்கை சொல்லியும் கோட்டை விட்டு இருப்பது நிர்வாக சீர்கேடு. இன்னைக்கு வயநாடு இப்போ, தமிழ்நாடு எப்போ? இன்று வயநாடு, நாளை தமிழ்நாடு. ஒரு காலத்துல குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிறான்னு கோயில் கட்டினாங்க. இன்னைக்கு குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இல்லை, குவாரி தான் இருக்கு. கன்னியாகுமரியில ஒரு பக்கம் மலை, அப்படியே பின்னாடி போய் பார்த்தோம்னா மலையை காணோம், சொரண்டி எடுத்தாச்சு. சட்டத்தை வளைத்து நிர்வாகத்தில் ஊழல் புறையோடி அளவுக்கு அதிகமாக மலையை, மண்ணை, இயற்கை மரம் செடி கொடியை சுரண்டியதனுடைய பின்விளைவுகளை தான் இன்னைக்கு வயநாடு சந்திச்சுக்கிட்டு இருக்கு. 3 ஆண்டுகளுக்கு முன்பே ஐஐடி குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க, வயநாடு ஆபத்தான ஒரு ஜோன்ல இருக்கு. ஏற்கனவே கேரளாவினுடைய பேரிடர் தடுப்பு குழு சொல்லியிருக்கிறாங்க, வயநாட்டில் நிலச்சரிவு வருவதற்கான ஆபத்து இருக்கு. மத்திய அரசு முன்கூட்டி சொல்லியிருக்கு. அதையெல்லாம் தாண்டி மொத்த கேரளாவுடைய நிலப்பரப்பு இருக்கு பாருங்க, அதுல மொத்தம் 14 மாவட்டம்ங்க. எவ்வளோ? மொத்தம் 14 மாவட்டம். அதுல நிலச்சரிவு ஆபத்துள்ள மாவட்டங்கள் எத்தனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2, 3, 14 மாவட்டங்களில் 12 மாவட்டங்கள்ல இந்த நிலச்சரிவு வரக்கூடிய ஆபத்து இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. வயநாட்டில் நள்ளிரவுல 1 மணிக்கு தொடங்கி விடிய காலில் 4 மணிக்குள்ள பேக் டு பேக் அடுத்தடுத்து மேக வெடிப்பு நிகழ்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி மலையிலிருந்து நிலச்சரிவு ஸ்டார்ட் ஆகி மண்ணும் கல்லும் பாறையும் சேர்ந்து வீடுகளின் மீது இடிச்சு எவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்குன்னா, ஒரு பாயிண்ட்ல காணாம போன ஒருத்தர் 25 கிலோமீட்டர் கழித்து அவருடைய சடலம் கிடைக்குது. 25 கிலோமீட்டர்ஸ். 3 ஏரியாக்கள் அப்படி நிர்மூலமாயிருக்கு. திரும்பிய திசையெல்லாம் இப்போது வரை ஆம்புலன்ஸ் பறந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 1000 பேர் இதுக்குள்ளார மாட்டியிருக்கலாம்னு நினைக்கிறாங்க. 3 நாட்களா, கிட்டத்தட்ட 4 நாள் ஆக போகுது. 3 நாட்களா எப்படி மூச்சு விட்டுருப்பாங்க, சாப்பிட்டு இருப்பாங்க, தண்ணிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அத்தியாவசியங்கள் இல்லாமல். அப்போ இந்த மண்ணுக்கடியில் 1000 பேர்னா உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும்? அங்கங்க குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய அந்த சின்ன ஏரிகளில் குழந்தைகளினுடைய சடலம் கிடைக்குதுங்க. ஐடென்டிஃபை பண்ணுறது யாரு? அப்பா அம்மா இல்லை, ஃபேமிலி இல்லை. இந்த சுச்சுவேஷனில் அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூடங்களினுடைய டீச்சர்ஸ் எல்லாம் அங்கே கூட்டு போய் கிடைத்த குழந்தைகளை காமிச்சு, உங்கள் ஸ்டூடெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுங்க, உங்கள் குழந்தையா, உங்ககிட்ட படித்த குழந்தைய ஐடென்டிஃபை பண்ணுங்கன்றாங்க. அப்போ எவ்வளோ பெரிய வரலாற்று மோசடி அல்லது வரலாற்று துயரத்தில் நம்ம நிற்கிறோங்கிறத பாருங்கள். இவ்வளோ பெரிய டிசாஸ்டருக்கு நேச்சர் மட்டும் காரணம் கிடையாதுங்க, கண்டிப்பாக தனி மனித தவறுதல் இருக்குது. EIA என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் பண்ணி தான் எந்த ஒரு எஸ்டேட்டோ தொழிற்சாலையோ இயற்கை நிலையை மாற்றி அங்கே ஒரு செயற்கையாக ஒரு குடியிருப்போ வரணும். அதன் பிறகு ஈஸி என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கணும். அதுலேயும் EIA அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட முடியாது. அது வாங்கினாலும் ஈஸி அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட முடியாது. 2 வாங்கினாலும் முறைப்படி நிர்வாகத்தின் கீழே படிப்படியாக பல்வேறு விஷயங்களை தாண்டி தான் அங்கே குடியேற்றங்கள் நிகழ முடியாது. அப்படி நிகழலை. இயற்கை எழில் சூழ்ந்த வயநாடு முழுக்க அதனுடைய அந்த மலைத்தன்மையை, அதனுடைய அந்த சரிவுத்தன்மையை சாதகமாக பயன்படுத்தி டீ எஸ்டேட்ஸ் போட்டாங்க. அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றி சுற்றி ரெசார்ட்டு, தங்குமிடங்கள், உல்லாச விடுதிகள் மாற்றினாங்க. காட்டு பகுதியை உல்லாச விடுதியாக மாற்ற ஆரம்பித்தது பிரச்சனை. இந்த வயநாடு என்பது வடக்கு கேரளாவில் ஒரு பக்கம் தொட்டுவிடும் தூரத்தில் தமிழ்நாட்டின் நீலகிரி, அந்த பக்கம் கர்நாடகா, இந்த பக்கம் ஃபுல்லாக கேரளாவினுடைய மற்ற பகுதிகள், இப்படி 3 ஸ்டேட்ஸ் இன்டர் கனெக்ட் ஆகக்கூடிய இடத்துல ஒரு மிக மிக ஜாகிரபிக்கலி மிக முக்கியமான பாயிண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஊர்ல நிலச்சரிவு ஏற்பட்டதால ஆக்சஸ் டு அதர் பிளேசஸ், இன்னும் சொல்ல போனா அந்த கிரவுண்ட் ஜீரோ எந்த இடத்துல பெரிய பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துக்கு நேரடியாக வண்டிகளால் போக முடியல. இப்போ தொடர் முயற்சிக்கு அப்புறமேட்டு அங்கே ஒரு 7-8 டீம் போட்டு கடுமையாக வேலை செஞ்சதில் இந்த 3 நாட்களில் ஒரு இரும்பு பாலத்தை இந்தியன் ஆர்மி உருவாக்கியிருக்கு. வெள்ளப்பெருக்கு, மணல் சரிவுக்கு நடுவில் கையாலே நகட்டி ஒரு இரும்பு பாலத்தை உருவாக்கி நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மீட்பு வாகனங்கள் இப்போதான் அங்கே உள்ள விரையுது. இதுவரைக்கும் கிடைத்த சடலங்கள் எடுத்துக்கொண்டு 100கணக்கான ஆம்புலன்ஸ்கள் போன அந்த சத்தம் இருக்கு பாருங்க, ஓலம் தாங்க முடியல. அங்கே யாரெல்லாம் இருக்கா? இந்தியாவினுடைய ஆர்மி, இந்தியன் நேவி,
இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், மாநில பேரிடர் மீட்பு குழுவினர், காவல்துறையினர் அண்ட் ரியல் ஹீரோஸ் ஃபயர் ஃபைட்டர்ஸுங்க. அந்த டே ஒன்ல இருந்து இப்போ வரைக்கும் அங்கே ஃபயர் ஃபைட்டர்ஸ் தங்க உயிரை பற்றி கவலைப்படாமல் உள்ளே குதிச்சிருக்காங்க. தங்க குழந்தைகள், தங்கள் மனைவி, தங்கள் வீட்டு பெண்களினுடைய நிலை யோசிக்காம அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகளை எப்படியாவது காப்பாற்ற முடியாதான்னு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கு கழுத்து அளவுக்கு புதைந்து போன ஒரு நாய்க்குட்டியை மீட்டிருக்கிறாங்க. அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளில வர்றதுக்குள்ள அதே மாதிரி கழுத்து அளவு புதைகின்ற ஒரு மனிதரை மீட்டிருக்கிறாங்க. அவர் அப்படி மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க அப்படியே அது அதை சொல்லவே முடியல. பார்க்கும்போதே அப்படியே ஒரு அவலமாக இருக்கு. இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட உயிரிழப்புகளினுடைய எண்ணிக்கை 300 தொற்றுச்சுங்க. கண்டிப்பாக இந்த எண்ணிக்கை அதிகமாகும் என்று எல்லோரும் அச்சப்படுறாங்க. ஐயோ எங்கள் ஃபேமிலி உள்ளே மாட்டிக்கிச்சே என்று சொந்தக்காரங்க அங்கே பார்க்க விரைந்து அந்த இடமே ஒரு போர்க்களமாக தான் மாறி இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இங்கே வராதிங்க, ஆல்ரெடி இங்கே ஒரு பெரிய கையாசில் இருக்குது, அதனால் உங்களுக்கு சடலத்தை மீட்க வர்றவங்க அல்லது கிளைம் பண்ண வர்றாங்க ஒருத்தர் 2 பேர் வந்தால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. பல இடங்கள்ல இருந்து மீட்பு குழுவினர், தன்னார்வலர்கள் எல்லாரும் விரைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நடப்பதற்கு கண்டிப்பாக அங்கே வந்த டீ எஸ்டேட்ஸ், கண்டிப்பாக அங்கே உல்லாச விடுதிகள், அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு இயற்கைக்கு முரணான விஷயங்கள், இது எல்லாம் ஒரே நைட்டில் நடந்துடலைங்க. பாஸ்ட் 2 டிகேட்ஸாக மாறி 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 நடந்ததோடைய விளைவு தான் வயநாடை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கு. இது ஒன்றும் புதுசில் நிலச்சரிவு அடிக்கடி இங்கே வர்றது தான். இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகள் அங்கே இயற்கை சீற்றங்களை பட்டியல் போட்டால் அந்த 10 இயற்கை சீற்றங்களை வச்சு ஒரு படம் எடுத்து ஆஸ்காரே வாங்கலாம். அவ்வளோ கொடிய ஒரு மிகப்பெரிய மனிதக்குள்ள அழிவு அங்கே நடந்திருக்கு. பட் இத்தோடு அது நிற்க போகிறது இல்லைங்க. இதான் கசப்பான உண்மையை நம்ம பேசிட்டு மறந்துடுறோம். மறதி நம்முடைய பெரிய ஒரு நோயாக இருக்குது. இதற்கு சற்றும் மாற்று கிடையாது. கன்னியாகுமரி அங்கிருந்து நீலகிரியும் இதே நிலைமை தான். திரும்பிய திசையெல்லாம் ரெசார்ட்டும் டூரிஸ்ட் பிளேஸும் வந்தது மட்டும் கிடையாது, தொழிற்சாலைகள் ஒரு குறிப்பிட்ட பீரியட் இருப்பாங்க, போராளிகள் போராடுவாங்க, அதுக்கப்புறமேட்டு தேவைக்கு அதிகமான மெர்க்கரியை கொண்டு போய் ஏரியில் கலந்து ஏரியே மண்ணை மலடாக்கிட்டு நாங்கள் கிளம்புறோம் ராஜன் மூடிட்டு வேறு ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 32 ஜீவ நதிகள் பாயுதுங்க தமிழ்நாட்டில் மொத்தம். அந்த 32 ஜீவ நதிகளில் பெரும்பாலும் எல்லா ஜீவ நதிகளும் கூவ நதிகளாக மாறி இருப்பதற்கு யார் காரணம்? எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் போய் அங்கே கலக்குது? எப்படி அங்கே இண்டஸ்ட்ரீஸ் வருது? எப்படி தடை செய்யப்பட்ட பல தொழிற்சாலைகள் வருது? ஏன்னா டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். அவர்களால் ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில் லஞ்சத்தை கொடுத்து சிஸ்டத்தை வளைத்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி பைலாஸை மாற்றி, தங்களுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் புக்ஸை மாற்றி அங்கே ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. ஆனால் அதை விட குறைந்த செலவில் இங்கே பண்ண முடியும். இந்த தொழிற்சாலைகளும், இந்த மனித தவறுகளும், இந்த நிர்வாக சீர்கேடுகளும் அமெரிக்காலையும் யூகேலையும் நடந்தா கதை வேற. சிங்கப்பூரில் நடந்தா, சவுதியில் நடந்தா கொண்டு போய் அதிகாரிகளை தொங்க விட்டுருவாங்க வெள்ளிக்கிழமை லேம்பில். இங்கே அப்படி பாட்டாங்க, இங்கே மறந்துடும். ஸோ வயநாடுங்கிறது ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு வேக்கப் கால், ஒரு எழுகை மணி. என்ன நடக்கிறது வயநாட்டில்? நள்ளிரவு 1 மணிக்கு தொடங்கி பேக் டு பேக் நிலச்சரிவு கிளவுட் பஸ்ட் ஆகி மண்ணிலையும் சகதிலையும் சிக்கி கொண்ட 3 கிராமங்கள் நிர்மூலமாகி ஆயிரக்கணக்கானோர் மாட்டிக்கொண்டவர்களை மீட்பு பணியை துரிதப்படுத்த ஒரு இரும்பு பாலத்தை இப்போதான் நம்ம உருவாக்கி முடித்திருக்கிறோம். இது வயநாட்டில் நடந்திருக்கிறது. நாளை தமிழ்நாட்டிலும் நடக்காமல் இருக்க வேண்டும் சொன்னால் கண்டிப்பாக என்விரான்மெண்ட் சார்ந்த, சுற்றுச்சூழல் சார்ந்த தனி கவனம் செலுத்தப்பட வேண்டும். இன்னும் இது மாதிரி ஐஐடி சிறப்பு குழுவோ அல்லது மாநில பேரிடர் தடுப்பு நடவடிக்கை குழுவோ, யாரெல்லாம் சமூக ஆர்வலர்களோ, நிறைய நம்மளுடைய சமூக ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் ஆய்வு கட்டுரைகளை வைக்கிறாங்க. அதெல்லாம் முன்கூட்டி எடுத்து ஆவணப்படுத்தி அடுத்து ஒரு பேரிடர் வந்த பின்பு மீட்பு செய்யாம பேரிடர் வருவதற்கு முன்பே தடுக்கக்கூடிய பேரிடர் தடுப்பு நடவடிக்கையில் நாம் ஈடுபட வேண்டியது நேரம் நெருங்கிவிட்டது. உங்கள் கருத்தென்ன கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. வேற எதை குறித்து நாம பேசலாம் சுட்டி காட்டுங்க. உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சூழட்டும். நன்றி, வணக்கம்.